வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட 18ஆம் பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உந்து மதக்களிற்றன், மதக்களிர்னா மதநீரை பெருக்கும் வலிமை பொருந்திய யானை. மதக்களிற்றன் மத யானைகளை உடையவன். ஓடாத தோல்வலியன், எதிரிகள் எவ்வளவு மூர்க்கமாக தாக்கினாலும் புறமுதுகு காட்டாம அவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் வல்லமை படைத்த நந்தகோபரின் மருமகளே நப்பின்னையே. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். நறுமணமிக்க கூந்தலை உடையவளே கடைத்திறவாய், கதவை திறப்பாயாக. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல்னா பந்தல் போல் அடர்ந்து படர்ந்த செடிகள், பல்கால்னா பல தடவை. பொழுது புலர்ந்து விட்டது, சேவல்கள்லாம் கூவத் தொடங்கிடுச்சு, பறவைகள் பாடுகின்றன, எங்கள் விளையாட்டு தோழியே சீக்கிரம் எழுந்து வா. பந்தார் விரலி அப்படின்றது பந்து பொருந்திய விரல்களை உடையவளே, பந்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கியா அந்த மாதிரி கேட்குறாங்க. உன் மைத்துனன் பேர்பாட, மணாளன் பேர்பாட புகழ்பாட, சீரார் வலையொலிப்ப மங்களமான வலைகள் சத்தம் கேட்க, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், சீக்கிரம் வந்து கதவை திற, கண்ணன் புகழ்பாடி மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்க மைத்துனன் அப்படின்றது ஆயர் சிறுமிகளோட பாஷை. கிராமத்து வழக்கில் கணவனை மச்சான் அப்படின்னு சொல்றது போல இருக்கு. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்படும் ஊடல் மைத்துனமை அப்படின்னு சொல்லப்படுது. ஊடல் காலத்துல தலைவனை மைத்துனன் அப்படின்னு சொல்வதுண்டு. தாய்க்கும் தந்தைக்கும் இடையே பிணக்கு ஏற்படும் போது பிள்ளைகள் தாயின் பக்கமே நிற்பது போல உனக்கும் கண்ணனுக்கும் பிணக்கு ஏற்பட்டா நாங்க உன் பக்கமே நிற்போம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லும் விதத்துல மைத்துனன் அப்படின்ற பதத்தை உணர்கிறார்கள். அதே மாதிரி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சீதா தேவி தன்னை ஜனகரோட பொண்ணு அப்படின்னு சொல்லாம தசரதனோட மருமகள் அப்படின்னு சொல்லி கொள்வதிலே பெருமைப்பட்டாங்களாமா. அதே போல நப்பின்னையும் தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு புகுந்த வீட்டு பெருமை சொல்லி அழைக்கிறார்கள் என்பது உரையாசிரியர்கள் தரும் விளக்கம். ஒருமுறை ஸ்ரீ ராமானுஜர் உந்து மதக்களிற்றன் பாசுரத்தை பாடிக்கிட்டே தெருவில் பிக்ஷை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாராமா. செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவர் பாசுரத்தை பாடி முடிக்கும்போது அவரது குருவான திருக்கோஷ்டியூர் நப்பியின் வீட்டு வாசலை திறந்து அவரது புதல்வியான அத்துழாய் வெளியே வந்தாராமா. அவளை பார்த்ததும் தாயாரே சிறுபிள்ளை வடிவில் வந்ததாக கருதிய ராமானுஜர் உணர்ச்சி மேலிட்டதனால மயங்கி விட்டாராமா. எதிரிகள் எவ்வளவு மூர்க்கமாக தாக்கினாலும் புறமுதுகு காட்டாமல் அவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் வல்லமை படைத்த நந்தகோபரின் மருமகளே நப்பின்னையே, நறுமணம் கமழும் கூந்தலை உடையவளே அரைக்கதவை திறப்பாயாக. பொழுது புலர்ந்து விட்டது, சேவல்கள் கூவுகின்றன, பறவைகள் பாடுகின்றன, எங்கள் விளையாட்டு தோழியே உன் மணாளன் கண்ணனின் புகழ்பாட வந்திருக்கும், உன் திருக்கரங்களால் மங்கள ஓசை எழுப்பி கதவை திறப்பாயாக. உன்னை தரிசித்து நாங்கள் பேரானந்தம் அடைவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.